இந்த வருஷத்திலிருந்து நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்த வருஷம் நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி போல பார்த்து வந்தோம். என்னென்ன பார்த்து வந்தோம்? பழைய ஏற்பாடுல கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் மிக முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு போதிக்கப்பட்டது. ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், லேவியராகமம் அப்படின்னு சாமுவேல் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இதோடைய திட்டம் இந்த ஒரு வருஷத்துல நம்ம வேதத்தை எப்படியாவது கற்றுக்கொள்ளலான்னு ஆரம்பித்ததுல கர்த்தர் என்ன செய்தார்? இடைப்பட்டு பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் கலந்து ஜனங்களுக்கு சொல்லுன்னு ஆண்டவர் வழி நடத்தினார். அதன்படியே நம்ம என்ன செய்தோம்? சொல்லி வந்தோம். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய வருகை வரைக்கும் சபை விசேஷமா அதை புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். அதற்கு சபைக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? புஸ்தக வடிவில் அந்த திட்டங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமேன். எழுதி கொடுத்த விஷயத்தை படிக்காம இருக்கலாமா? நம்ம என்ன செய்யணும்? படித்து அவசியம் தெரிந்துக்கணும். பரலோகத்தை விரும்புகிறவர்கள் புதிய ஏற்பாட்டுல கவனமா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், பழைய ஏற்பாடு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலோட்டம். பழைய ஏற்பாடுல நடந்த சம்பவங்கள் புதிய ஏற்பாடுல கொஞ்சம் வித்தியாசமாய் நடக்கும். ஆராதனை முறைகள் வித்தியாசமாய் நடக்கும். பழைய ஏற்பாடு போதனையும் இயேசுடைய புதிய ஏற்பாடு போதனையும் வித்தியாசம் உண்டு. இயேசு வந்ததற்கு பிறகு பழைய ஏற்பாடு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பழைய ஏற்பாடுல கடைசியா அவர் செய்ய வேண்டிய தன் கடமைகள் எல்லாம் செய்து புதிய ஏற்பாடு என்கிற அவருடைய காலகட்டத்தின் கிருபையின் காலகட்டத்தை துவக்கி வைத்தார். ஆமேன். அப்ப துவக்கி வைத்த நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவங்கள், இந்த நடந்த காரியங்கள், இந்த உபதேசங்கள் எல்லாம் அவருக்கு பின் வருகிற பல கோடி மக்கள், பல ஆயிரமான லட்சமான கோடி கோடியாய் ஜனங்கள் இதை படித்து புரிந்து தெளிவடைய வேண்டும் என்கிற அவருடைய திட்டத்தின்படி இன்றைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இதை புஸ்தகமாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஈஸியா வேலை முடிஞ்சிருக்கு பாருங்க. அப்ப இந்த புஸ்தகமாக கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஆழங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொல்லனா நம்ம பரலோக வாழ்க்கையை காண்பது அரிதாய் மாறிடும். நிறைய பேர் வீட்டுல வேதம் இருக்கும், நிறைய பேர் வீட்டுல வேதம் இருக்கும், படிக்க மாட்டாங்க. ஏன் படிக்க மாட்டாங்க? சாத்தானுக்கு தெரியும், இந்த வேத புத்தகத்துல ஒரு மனுஷன் கண்ணா இருந்தா, இந்த வேதத்தை தியானிக்கிறவனா மாறிட்டா பல ரகசியங்கள் அவங்களுக்கு தெரிந்துருன்னு சாத்தானுக்கு தெரியும். அதனால பாருங்க, வேலை வேலைன்னு வேலையை வச்சிருப்பான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா வீட்டு வேலைன்னு வீட்டுல வேலையை வச்சிருப்பான். இரவும் பகலும் எதையாவது நீங்க செய்யற மாதிரியே சூழ்நிலை வைத்திருப்பான். இந்த வேதத்துல உங்களால கவனம் செலுத்தவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம எடுத்துட்டு வருவோம். நான் சொல்றேன், அது தேவனுடைய பார்வையில் ஒரு நலமான காரியமே இல்லை. இது ஒரு நலமான காரியமே இல்லை. தேவனுடைய பார்வையில தன்னுடைய கைகளால் எழுதப்பட்ட வசனத்தை தியானிக்கிற மனுஷன், இரவும் பகலும் வேதத்தில் தியானம் உள்ள மனுஷன் என்னவானவரு? அப்படின்னா அவன் தேடுகிற எல்லாமே அவருக்கு அவருடைய வசனத்தின் ஊடாக அவருடைய நாம மகிமைக்காக அதை தியானித்து பெற்றுக்கொள்ள அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், சோம்பேறிய போய் நீ எறும்பிடத்துல கற்றுக்கொள்ளு. எறும்பிடத்துல என்ன செய்யணுமா? நீதிமொழிகள் சொல்லுது. இப்ப நீதிமொழிகளை தியானிக்கும் போது நம்மளுடைய அசதியான காரியங்கள், நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையில செய்ய தடைப்பட்டு போகிற அல்லது முடங்கி கிடக்கிற காரியங்கள் அது நம்ம வெளியே வந்துடும். அப்ப நமக்கு ஆலோசனைகளை சொல்லும் வேதம். எழுந்து ஓட உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்க வியாபார காரியங்களை நேர்த்தியா ஒழுங்கா செய்ய, ஞானத்தோடு அதை கர்த்தருக்கு பயந்து செய்ய வேதம் கற்றுக் கொடுக்கும். 8 மணி நேர வேலையில சம்பளம் வாங்குற இடத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் பைபிள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீதியாய் நடப்பது என்றால் என்ன கற்றுக் கொடுக்கும். இந்த வேதத்துல முழுமையா நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்தம், பக்தி, அடுத்தது நீதி. பரிசுத்தம், பயபக்தி, இந்த நீதி, இந்த 3 விஷயத்துல தான் இந்த வேத புஸ்தகமே அடங்கியிருக்கு. அப்ப நீங்க புதிய ஏற்பாட்டின் காரியங்களை இயேசு பழைய ஏற்பாட்டுக்கு வித்தியாசமாக
புதிய ஏற்பாட்டில் பேசினவைகளையும் அவர் போதித்தவைகளையும் அவருக்கு பின் வந்த 12 சீஷருடைய அனுபவங்களும் அவருடைய ஆலோசனைகளையும் நீங்க தெரிந்து கொண்டே ஆகணும். அதுல 2 பேருடைய டீச்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு, புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய டீச்சிங் அது முதலிடத்துல இருக்கும் எப்பயுமே. அதற்கு அடுத்ததாக 2வது, வேதத்தின்படி உங்களுக்கு ஆலோசகராக யார் வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற தேவ மனிதன் அவருடைய பிரசங்கங்களிலூடா அவர் உருவாக்க விரும்புகிற சபைகளை உருவாக்க விரும்புகிற திட்டங்களை இந்த பிரசங்கங்களிலூடாய் நம்மோடு இடைப்படுகிறத நீங்க படிக்கும் போது உணர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க இத கண்டும் காணாம இருக்கிற அனுபவம் எல்லாம் நீங்க தேவனுக்கு விட்டு ஏதோ ஒரு விதத்துல தூரமா இருக்கிறீங்கன்னு ஒரு அடையாளம். நீங்களே அந்த அடையாளத்தை புரிந்துக்கணும். நீங்க வேதத்தை தியானிக்க முடியாம படிக்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல சாத்தான் உங்களோடு போராடுகிறான் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? புதிய ஏற்பாடு மிக முக்கியமான இடத்துல இருக்கணும். புதிய ஏற்பாடு தான் மையமா வச்சு படிக்கணும். பழைய ஏற்பாடை படிச்சு தெரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டிலையும் பழைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது, எழுதப்பட்டது, வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாடு உலகம் முழுவதும் உள்ள இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியது, 12 கோத்திரத்திற்குரியது. புதிய ஏற்பாடு ஆண்டவராக இயேசுவை யாரெல்லாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அது அவர்களுக்குரியது. அல்லேலூயா சொல்லுவோமே. பழைய ஏற்பாடு ஏன் படித்து தியானித்து நலம் பெறக்கூடாதா? நல்லா படிங்க, ஆனா புதிய ஏற்பாடை விட்டுடாதீங்க. பழைய ஏற்பாடுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன். நல்ல விஷயம். புதிய ஏற்பாடை கை கொள்ளுங்க. நீதிமொழிகள் படிக்க வேண்டிய புஸ்தகம், சங்கீதம் நீங்க படிக்கலாம், தெரிந்து கொள்ள. அதிலே அகப்பட்டு நிற்க கூடாது, புரிந்து கொள்ளுங்க. ஆதியாகமம், ஆமா, ஆரம்பத்தில் என்ன நடந்தது தெரிந்து கொள்ளுங்க. நிறைய பழைய முறைமைகளை தெரிந்து கொள்ளுங்க, தவறு கிடையாது. புதிய ஏற்பாடு தனித்துவம் வாய்ந்தது. புதிய ஏற்பாடு தான் நமக்கு செல்லுபடி ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வருஷத்தின் இந்த முதல் மாதத்திலிருந்து மாசத்துல 4 வாரம்னு சொன்னா புதிய ஏற்பாடு 2 வாரமும் பழைய ஏற்பாடு 2 வாரமும் நம்ம இனிமே தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க கவனமா நீங்க என்ன செய்யுங்க? ஃபாலோ பண்ணுங்க. டிவி யூடியூப் மூலமா நீங்க பார்க்கிறவங்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க. புதிதா ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னா இந்த இனி வரப்போகிற புதிய ஏற்பாடு செய்திகளை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள பார்க்கும்படி சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம துவக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப அழகா அவங்களும் புரிந்து கொள்வாங்க. வேதத்தை அவங்க படிப்பதற்கு அது ரொம்ப லகுவாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் அதை நம்புகிறேன். ஆமேன். அப்ப நம்ம புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டா இன்றைக்கு புதிய ஏற்பாடை குறித்து ஒரு அறிமுக உரை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த புதிய ஏற்பாடுல முன்பதாக இருக்கிற 4 புஸ்தகங்கள் அத ஊழியக்காரர்கள் சபைகள் உள்ளவங்க எப்படி உச்சரிப்பாங்கன்னா சுவிசேஷ புஸ்தகங்கள். சொல்லுங்க. அதற்கு நற்செய்தியின் புஸ்தகங்கள். எப்படி சொல்லணும்? ஆமா, 4 புஸ்தகங்கள் சுவிசேஷ புஸ்தகங்கள் அல்லது நற்செய்தியின் புஸ்தகங்கள். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இந்த 4 புஸ்தகங்களும் எதை குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் உபதேசங்கள், கிறிஸ்துவுடைய மரணத்தை தெளிவுபட நற்செய்தியாக நமக்கு அறிவிக்கிறது. கிறிஸ்துவுடைய பிறப்பு, கிறிஸ்துவுடைய உபதேசங்கள், கிறிஸ்துவுடைய மரணம், இதை மிகவும் தெளிவாக இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த 4 புஸ்தகங்கள் தெளிவுபட நமக்கு பேசுது. அதுல ஒரு வித்தியாசத்தை நம்ம காணணும் அப்படின்னா நீங்க இதையும் மனசுல வச்சுதான் படிக்கணும். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா புஸ்தகங்களுக்கு புஸ்தகம் வித்தியாசம் இருக்கும். சில வார்த்தைகள் வித்தியாசப்படும், சில சம்பவங்கள் வித்தியாசப்படும். மத்தேயுல சொல்லப்பட்டது மார்க் வரும்போது பாத்தீங்கன்னா ரத்தின சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா தான் சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். அதே லூக்கால பார்க்கும்போது இன்னும் விரிவாக லூக்கா அவர்கள் எழுதியிருப்பாங்க. யோவான் எழுதின சுவிசேஷ நூலை பார்க்கும்போது அது இன்னும் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஒரே விஷயம்,
சில விஷயங்கள் நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒண்ணுதான். இந்த 4 புஸ்தகங்களும் ஒரே காரியத்தை போதிக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எழுதியிருக்கிறாங்க. மத்தேயு எழுதும் போது அவருடைய பார்வையின்படி நடந்த சம்பவங்களை இயேசுவோடு நடந்த காலத்தில் பதிவு செய்திருக்கிறார். மார்க் எழுதும் போது அவர் வித்தியாசமாய் அதை பதிவு செய்திருக்கிறார். லூக்கா அவருடைய வழிகளிலே அவர் கற்றுக்கொண்டவைகளை, பெற்றுக்கொண்டவைகளை, அறிந்தவைகளை, புரிந்தவைகளை எழுதி வைத்திருக்கிறார். அதுபோல யோவான் அவருடைய நற்செய்தி நூல்ல அவர் தனக்கு கிடைக்கப்பட்டவைகளையும் பெற்ற வெளிப்பாடுகளையும் வைத்து எழுதியிருக்கிறார். அது நல்லா கவனிக்கணும். 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, ஆனா ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கு புரியும்படி இன்னைக்கு மத்தேயு நம்ம எடுத்தா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் நம்ம டிராவல் பண்ணுவோம் இல்லையா? இந்த 4 புஸ்தகத்தையும் நம்ம முழுசா படிக்க முடியாதனால, ஏன்னா அது நிறைய மத்தேயு முடிச்சு அப்புறம் மார்க் முடிச்சு அப்புறம் லூக்கா அப்படின்னு போனா வருஷமே முடிஞ்சிடும். அப்ப நம்ம அதுக்கு என்ன செய்ய போறோம்னா, 4 புஸ்தகம் ஒரே விஷயம்ன்றனால இதுல எவைகள் வித்தியாசப்படுதோ அதை மாத்திரம் உங்களுக்கு எடுத்து நான் சொல்லிக்கிட்டு போயிருவேன். அப்ப இந்த 4 புஸ்தகத்தை நீங்க என்ன பண்ணணும்னா, வீட்டுல நிதானமா படிக்கிற ஒரு அனுபவம் வேணும். எப்படி படிக்கணும்? ஆராய்ந்து பார்க்கிற அனுபவத்தோடு படிக்கணும். ஸ்பீடா போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்னும் புரியாது. நீங்க வேகமா படிக்கிறதுனால ஆசீர்வாதங்கள்லாம் கிடையாது. ஒரு மனிதன் வேதத்தில தியானமா இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், படிக்கிற மனுஷன் கிடையாது. சில பேர் கட்டாயத்தினால வேதத்தை படிப்பாங்க, அது பிரயோஜனமற்றது. யாரையும் வேதத்தை படிக்க அதிக கட்டாயப்படுத்த கூடாது. வேதத்தை அவங்க எடுத்து வாசிக்கிற அளவுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கணும். நிறைய பேருக்கு சிலர் சொல்றதுனாலேயே வேதத்தின் மேல கசப்பு வந்து உங்களாலே அவங்க இடர் அடையலாம். வேதத்தை வாசிக்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லி தூண்டுதலை நம்ம எடுத்து கொடுக்கணும். வேதத்தில் உள்ள நன்மைகளான காரியங்களை, வேதத்தில் உள்ள நீங்க பெற்ற சாட்சிகள் எல்லாம் என்ன செய்யலாம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதை பயமுறுத்தி படிக்க வைக்கிறதுனாலயோ கட்டாயப்படுத்துறதுனாலயோ அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்க போறது இல்லை. கட்டாயப்படுத்தி தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுது, கட்டாயப்படுத்தி தான் உலகத்துல சில விஷயங்கள் ஜனங்க கற்றுக்கொள்ளுகிறாங்க. அது அவங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு காரியம். ஆனா அந்த வேதம் அப்படி அல்ல. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் அவங்க இருதயத்துல இடம் பெற்றிருக்கணும், நீங்காத இடம் பெற்றிருக்கணும். அந்த வசனத்துல அவங்க தங்களை வாழ ஒப்பு கொடுக்கணும். அதுதான் மறுரூபத்திற்கு தகுதிப்படுத்தும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பங்கை அவர்கள் அடைய முடியும். அப்ப இன்றைக்கு மத்தேயு, லூக்கா, யோவான், ஏன்னா மார்க்கை ஏன் விட்டுட்டேன்னு சொன்னா, மார்க் ரொம்ப ரத்தன சுருக்கமா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருப்பாரு. அதே சம்பவங்கள் தான். சரிங்களா? இன்றைக்கு முதல் அதிகாரத்திலேயே இந்த 3 அதிகாரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்களை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை நம்ம மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் முதல்ல நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன், சரிங்களா? அதாவது இந்த தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்ற தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன். அதுக்கு முன்பதாக நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. உங்களுக்கே தெரியும், நோவாவுடைய காலம், ஆதாம் ஏவாள் காலம், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், சரிங்களா? ஆனா இங்க புதிய ஏற்பாடு எங்கிருந்து துவங்குறத நீங்க பார்க்க முடியுதுன்னா, அவங்க எடுக்கும் போதே ஆபிரகாம்ல இருந்து அவங்க எடுத்துக்கொள்றாங்க. ஆபிரகாம்ல இருந்து தாவீதுடைய வம்ச வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் யாரு வந்து பிறக்கிறாரு? இயேசு வந்து பிறக்கிறார். சரியா? 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும். போதும். ஆபிரகாம் பெற்ற ஈசாக்கு பெற்ற யாக்கோபு பெற்ற யூதா. அதோட நமக்கு வந்து இது நிறைய படிச்சுட்டே போனா நிறைய பேர்கள் தான் வரும். இப்ப சுருக்கமா நம்ம தெரிந்துக்கலாம், நீங்க வீட்டுல படிக்கலாம், சரிங்களா? இப்படியே நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா தாவீது என்கிற மனிதனோடு வந்து நிக்குது. ஆபிரகாம்ல இருந்து தாவீது என்கிற மனிதனுடைய சிறைப்பட்டு போன பாபிலோனுக்கு போன சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் அப்படி சொல்லி பார்த்தா 14 தலைமுறைகள். எத்தனை தலைமுறைங்க? ஆபிரகாம் தொடங்கி நம்ம
ஈசாக்கு, யாக்கோபுன்னு வரிசை அப்படியே பார்த்துட்டு வந்தா அந்த தாவீது என்கிற மனிதன் பிறந்த காலம் வரைக்கும் பார்க்கும்போது 14 தலைமுறை இந்த வேத புஸ்தகம் அடையாளம் காண்பிக்குது. யோசேப்பை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். யோசேப்பு பெற்ற அவரிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். மறுபடியும் நல்லா நீங்க ஞாபகத்துல வச்சுங்க. ஆதாம்ல இருந்து பாபிலோன் சிறை எப்படி, அது நம்ம இன்னும் பார்க்கல. இப்பதான் சாமுவேல் புஸ்தகத்தை வந்திருக்கிறோம். பாபிலோனுக்கு ஜனங்கள் அடிமையாய் சிறைப்பட்ட ஒரு காலத்தை கடக்க பண்ணி 14 தலைமுறை அந்த திரும்ப அவங்க தாவீதுடைய அவர் தான் வந்து மீட்டெடுப்பாரு. பாபிலோன் ஜனங்களையும் பாபிலோன் அடிமைப்பட்டு போன ஜனங்களை எல்லாம் மீட்டெடுக்கிற வேலை ஆண்டவர் தாவீது கையில கொடுத்திருப்பார். அதுல இருந்து 14 தலைமுறைக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடைசியா யார் வந்து பிறக்கிறார்? அதுல இயேசு பிறக்கிறார். இல்லையா சொல்லுங்க. 14 இப்ப 28 தலைமுறைக்கு பிறகு ஆபிரகாமுடைய சந்ததியில யாரு பிறந்திருக்கிறாரு? இயேசு பிறந்திருக்கிறார். இனி இயேசுவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்ப விஷயம் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதா? இல்லையா சொல்லுவோமா? இப்ப வாசிக்க கேட்கலாம். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். ஹல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப இத்தனை தலைமுறைகளுக்கு பிறகு அங்கு நீங்க பார்க்கலாம். தலைமுறைன்னு சொல்லும் போதே நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு இரட்சகர்களை எழுப்பிக்கிட்டே வந்தாரு. தாவீதும் ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு இரட்சகன். அதுக்கு முதல்ல வாழ்ந்த யோசுவா ஒரு இரட்சகன். அதுபோல நீங்க பார்க்கலாம், இந்த தாவீதுக்கு பிறகு வருகிற ராஜாக்கள்லாம் அவர் அந்த அபிஷேக மகிமை அவங்களுக்குள்ளதான் இருக்கும். இந்த ஜனங்களை என்ன செய்வாங்க? அவங்க தான் பாதுகாத்து நடத்துவாங்க. அப்ப இந்த ரட்சிப்பின் மகிமை வெளிப்படுகிறதற்கு தேவ திட்டத்தின்படி வந்த ஆண்டவராகிய இயேசு கடைசி ராஜாவாக, அப்படிதான் வேதம் சொல்லுது, கடைசி ராஜா. அதுக்கப்புறம் இஸ்ரவேல்ல ராஜ்யம் கிடையாது. அதற்கு பிறகு அதற்கு முன்பதாகவே அவங்க சிறைப்பட்டுடுவாங்க. கடைசியா யார் அவங்களை ஆண்டு கொண்டுதா? ரோமர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தாங்க. கிரேக்கர்கள் ஆண்டு இருக்கிறாங்க, ரோமர்கள் ஆண்டு இருக்கிறாங்க, பெலிஸ்தியர்கள் ஆண்டு இருக்கிறாங்க, அரபியர்கள் ஆண்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு ஏன் தெரியுமா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவங்களோட உடன்படிக்கை செய்வார். என்னுடைய நியமங்களையும் என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ தவறாம கை கொண்டு வந்தா இவ்விதமா உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்ல நீ அதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நீ நிறைவேற்றி போனா நான் இவ்விதமா உன்னை சபிப்பேன்னு சொல்லி நீங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சாபம் இந்த தேசத்தில் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் ஜனங்களுக்குள் வந்தது. கர்த்தரை மறந்து போன போதெல்லாம் ஆண்டவர் அந்நிய தேசத்தாருடைய கையில தேசத்தை ஒப்பு கொடுத்துருவார். இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கு காசா மக்கள் சொல்றாங்க, நாங்க தேசத்தை கொடுத்தோம், நாங்க குடியிருக்கவங்களுக்கு உதவி செய்தோம், இன்னைக்கு எங்களை விரட்டுறான்னு சொல்றாங்க பாருங்க. அது பச்சை பொய். இஸ்ரவேல் தேசத்திற்காக ஆண்டவர் கொடுத்து ஆபிரகாமை கொண்டு 430 ஆண்டுகளுக்கு பிறகு கானான் என்கிற தேசத்தாரை ஜனங்களை கர்த்தர் விரட்டி விட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட தேசம் இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசங்கள் ஏன் தேசத்துல சமாதானமா இருக்க முடியலன்னா, உபாகமத்தில் நாம் வாசிக்கிற சாபங்கள் அவர்களுக்குள் வந்ததுனால ஜனங்களால் என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. அப்போ ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும், வேதத்தின்படி வாழவும் வேதத்தின்படி நம்மை ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தர் சொல்லியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் நம்ம என்ன பங்குதாரரா மாறிடும். சரிங்களா? இல்ல வேதத்தை விட்டு வழி விலகி வேதத்தின்படி நம்ம வாழ மனம் இல்லாம உலகத்துல போய் சிக்கிக் கொள்ளுவோம்னு சொன்னா தேவன் உங்களை விட்டு விலகி நிற்பார். உங்களுக்கும் உலகத்திற்குண்டான பங்கு மாத்திரம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய முடிவு வேதம் சொல்லுகிறது மரணம். மரணத்திற்கு பிறகு பாதாளம். அப்ப தெளிவடையணும், கிறிஸ்துவுடைய வருகை ராஜ்யத்தின் முடிவு.
எங்க போய் முடியுது? அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பதாக பயணிக்கிற எல்லாரும் சரிவர எங்க போய் சேர்ந்துருவாங்க? பரலோக வாழ்க்கையில். உலகத்தின்படி வாழ்ந்து முடிக்கிறவன், உலகத்தின்படி செயல்படுகிறவர்கள், உலகத்தை விரும்புகிறவர்கள் எங்க போய் முடிவாங்க? பாதாளத்தில் போய் முடிவாங்க. இதுக்கு தான் இரட்சகர் என்று இயேசுவை பிதாவாகிய தேவன், அதாவது பிதாவாகிய தேவனுடைய மறு அவதாரம் என்று தெளிவுபட சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனுடைய முழு வல்லமையையும் முழு அதிகாரத்தையும் முழு திட்டத்தையும் கையில் ஒப்பு கொடுத்து உலகம் முழுவதையும் ரட்சிக்கும்படி இயேசுவை நமக்காக பிதாவாகிய தேவன் தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப விட்ட வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே. நல்ல பைபிளை புரிந்து கொள்ளணும். இந்த சபையில சில கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க பின்னணியிலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு புலப்படும்படி தான் நான் போதிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை அவரை மாத்திரம் ஏன் நம்ம ஆராதிக்கணும்? ஏன் அவரை மாத்திரம் நம்ம தொழுது கொள்ளணும்? ஏன் அவரை தேவகுமாரன் என்றும் கடவுள் என்று ஏன் சொல்லுகிறோம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நீங்க தெரிந்து கொண்டாதான் பின்னடைவு அடைந்து பழைய வாழ்க்கைக்கு, பழைய ஆராதனைக்கு நீங்க திரும்பாம இருப்பீங்க. கர்த்தருக்குள்ள நீங்க நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. வாசிக்க கேட்கலாம். அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. சொல்லுங்க. எவ்வளவு தெளிவா ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. கத்தோலிக்க பைபிளையும் நீங்க புரட்டி பார்க்கும் போது இதே அதிகாரத்துல மத்தேயுல இதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அன்னை மரியாள் என்று நம்ம கனத்தோடு அவங்களுக்கு உண்டான மதிப்போடு அவங்களை நம்ம உச்சரிக்கும் போது மரியாள் எப்படி கர்ப்பவதியானாள் என்பதை அப்படி கூர்ந்து பார்க்கும் போது வேதத்தின்படி நீங்க தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அதாவது பாருங்க, அவருடைய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் திருமண பந்தத்தில் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினால் மரியாள் கர்ப்பம் தரித்திருந்தாள். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. ஒரு மரித்த மனிதனை அவரால் உயிர்ப்பிக்க முடியும். கர்ப்பத்தில் பிள்ளை பெறாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தால் அவர்கள் பிள்ளை பாக்கியம் பெற முடியும். அதே போல எந்த கலப்பும் இல்லாமல் கன்னியாயிருக்கிற ஒரு பெண்ணின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் இயேசுவை கொண்டு வந்து வைக்கவும் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இத திருத்தி என்ன ஆயிடுச்சுன்னா, யோசேப்பு வந்து இயேசுவுக்கு தகப்பனாகவும் அன்னை என்று அழைக்கப்படுகிற மரியாள் அவர்கள் இயேசுக்கு அவங்க தான் பெற்றெடுத்தது போலவும் இயேசுவை விட அவர்கள் பெரியவர்கள் போல சித்தரிக்கப்பட்ட சில கதைகள் என்ன செய்யப்படுது, ஜனங்களை கட்டி இழுத்திருக்கு என்பதை நீங்க தெளிவுபட தெரிந்து கொள்ளணும். இதை சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. விட்ட வசனத்தை வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட இவன் எப்படி இருந்தாரா? ரொம்ப கவனித்து பார்க்க. நீதிமான் என்கிற சொல்லுக்கு இந்த புதிய ஏற்பாடு துவக்கத்தில் யோசேப்பு ஒரு நல்ல மனிதனாய் காணப்படுகிறார். நீதிமான் என்ன செய்வான், நீதிமான் என்ன செய்யக்கூடாது தெரிந்திருக்கு பாருங்க. இதுதான் நல்ல விஷயம். இப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு ஒருவேளை நம்ம காலகட்டத்தில் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. நீதிமான் காட்டி கொடுக்கிறவன் அல்ல, நீதிமான் ஒரு பகையை உண்டாக்குகிறவன் அல்ல, நீதிமான் சஞ்சலத்திற்கு அவன் உடன்பட்டவன் அல்ல, நீதிமான் கலகக்காரன் அல்ல.
கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள் அப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுங்க. இத பேசினா கலகம் வரும், இத பேசினா ஒரு விரிசல் வரும், இது பேசினா ஒரு விதமான பிரச்சனை உண்டாகும்னா நீங்க வேதத்தின்படி நீதிமானாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட அவனால சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் மனுஷன் தானே, இதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசித்து பாருங்க. ஆனா விவரம் தெரியாது, இந்த நீதிமானுக்கு இந்த விவரம் தெரியாது. இப்ப சஞ்சலப்படுகிறார். சஞ்சலப்பட்டுக்கிட்டு சரி எப்படியா தள்ளி விட்டுடுவோம், வேண்டாம் நம்ம இதுல போய் பிரச்சனையில மாட்டிக்க வேணாம். ஏன்னா மரியாதை குறித்து இப்ப அவருக்கு தவறான ஒரு நோக்கம் உள்ள வந்துருச்சு. இது வேற விதமா ஏதோ கற்பம் தரித்து இருக்கிறா. ஆனா அந்த பெண் எனக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. சரி நம்ம என்ன செய்தலாம், விலகிடலான்னு சொல்லி அவங்க விலக முற்படுகிற அந்த தருவாயில யோசேப்பையும் கர்த்தர் சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க. வாசிக்க கேட்கலாம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அந்த கன்னியின் வயிற்றிலே உருவாகி இருக்கிற கருவானது மனிதனுடைய சித்தத்தின்படியோ மனிதனுடைய கலவையின்படி அல்ல, பரிசுத்த ஆவியினால் அந்த மகிமையின் தேவன் அந்த கன்னி மரியாளுடைய கற்பத்தில் என்ன செய்திருக்கிறார், உற்பத்தியாயிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். புதிய ஏற்பாடு துவங்கி படிக்கிற நீங்க இதுல ரொம்ப கவனம் செலுத்தி படிக்கணும். இயேசு எப்படி பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். இப்ப ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், ஏன் இயேசு தானாக உலகத்திற்கு வந்திருக்கலாமே, அது அநீதி, அது நீதிக்குட்படுகிற காரியம் அல்ல. சாத்தான் கேள்வி கேட்பான், நீங்க நீதியின் தேவனாச்சே, இந்த மனு குலத்தை ரட்சிக்க வருகிற நீங்க எப்படி மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வருவீங்க கேட்பான். அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அவர் எதை செய்தாலும் எப்படி செய்யணும், நீதியாக செய்யணும். அவர் எதை செய்தாலும் எப்படி செய்யணும், நீதியாகத்தான் செய்யணும். அப்ப நீதியின் தேவன், நீதியை சரி கட்டுகிற தேவன் நீதியா தான் செயல்படுவார். அவர் அநீதியான காரியத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்ப இந்த பூமிக்கு வருகிறதற்கு ஒரு வாசல், ஒரு வழி வேணும். அப்ப அதற்கு இவர் என்ன செய்யணும், மனிதர்கள் பிறக்கிறது போலயே இந்த பூமிக்கு வருகிறது தான் பாதை. ஒரு கற்பத்தில் அவர் என்ன செய்யணும், உற்பவிக்கப்பட்டு மனிதர்கள் பிறக்கிறது போல அவர் பிறந்துதான் வரணும். அதுதான் நீதி. அப்ப நீதியா என்ன செய்யறாரு, தன்னை அதற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. பிரம்மாண்டமான கடவுள் ஒரு அற்ப பெண்ணுடைய கற்பத்துல கொண்டு வந்து பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்படுறாரு, வைக்கப்படுகிறார். இந்த ரகசியத்தையும் இந்த உண்மைகளை நீங்க தெளிவா தெரிந்து கொண்டாதான் இந்த முதல்ல இந்த பைபிள்ல இயேசுதான் கடவுள் என்கிற ஒரு தீர்மானம் உங்க உள்ளத்துல இருக்கும். இல்லைன்னா நீங்க இருமாப்பாவே நடந்துகிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட திருச்சபைகள்ல இருந்து நீங்க வெளியே வருகிறவங்க, நீங்க விட்டதை எப்பயுமே சிந்திக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இல்லை இல்லை இல்லை, கலவையும் கற்பனையும் திருக்கும் கேடுல உபதேசங்களை கேட்டு நீங்க மாண்டு போகாதபடி உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிற இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர்தான் ரட்சகர், அவர்தான் தாவீதின் வம்சத்திலே பிறந்தார். அவர் மனித சித்தத்தின்படி அல்ல, கர்த்தருடைய தீர்மானத்தின்படி பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யோசேப்புக்கு சொல்லப்பட்ட விஷயம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அடுத்தது, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். 22 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். என்ன பெயரிடணும், இம்மானுவேல் என்று பெயரிடணும். இம்மானுவேல் என்றால் என்ன, வாசிங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இம்மானுவேல் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா.
இம்மானுவேல் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இயேசுவை ஆராதிக்கிறவர்களோடு அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவு. நல்லா இங்க நிதானமா கவனிக்கணும். அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும், அதாவது கிறிஸ்துவை இந்த பூமியில் அவர் இரட்சகராக பிறக்கிற அந்த நாள் வரைக்கும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். நல்லா கவனிக்கணும். இயேசுவுடைய பிறப்பு நிறைவேறுகிற வரைக்கும் இவங்க திருமண பந்தத்தில் இணையாம இருந்து இயேசு பிறந்ததுமே இயேசுவுக்கு என்ன பெயரிட்டாங்க? இம்மானுவேல் என்ற தேவனுக்கு என்ன பெயரிட்டாங்க? இயேசு என்று பெயரிட்டாங்க. இயேசு என்றால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட இரட்சகர். கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு இரட்சகர் என்ற அர்த்தம். இயேசு நம்மோடு இருக்கிற தேவன். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிற, சொல்லுங்க, இம்மானுவேல் நம் தேவன் நம்மோடு இருக்கிறவர். அல்லேலூயா. இதை குறித்து லூக்கா, இப்ப நம்ம மார்க்க விட்டுட்டோம், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டது அதை குறித்து நம்ம வாசிக்க லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தாலும் அதுல என்ன வித்தியாசப்படுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சரியா? அதுல 1ஆம் அதிகாரத்துல 27 இருந்து வாசிக்க ஆரம்பிங்க. தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இங்க ஆரம்பிக்கும் போது வேற விதமா இருக்கு. அதே விஷயம் இங்க ஆரம்பிக்கும் போது 1 அதிகாரத்துல இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குது? வேறொரு கோணத்துல சொல்லப்படுது. அதான் வித்தியாசம். மேட்டர்லாம் ஒரே விஷயம் தான், உள்ள இருக்கிற விஷயம் எல்லாமே ஒண்ணுதான், ஆனா சொல்லப்படுகிற விதம் எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. இப்ப வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த டாபிக் கொஞ்சம் நிறைய எடுத்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. கலவையாய் பேசப்படுகிற போதனை ஸ்தலங்களில் இந்த விஷயத்தை கொஞ்சம் கலப்படமா பேசுவாங்க. தெளிவு பெறணும்னு சொல்லி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லுகிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க. சொல்லுங்க, ஏன் கிருபை பெற்றாங்க? பரிசுத்த ஆவியினால அவங்க கற்பத்துல யாரு வருகிறாரு? உலகத்திலேயே அவங்கள போல கிருபை பெற்றவங்க யாருமே இல்லை. அப்படித்தானே சொல்லணும். கடவுளை சுமக்கிற ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த பாக்கியம் எந்த பெண்ணிற்கு கிடைக்கும்? இந்த பாக்கியம் அவங்க மெய்யாகவே பாக்கியவதி. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எதிர்பார்த்திருந்த மேசியாவை கற்பத்தில் சுமக்கிற ஒரு பாக்கியம் பெற்றவள். அதனாலதான் பரலோக தூதன் வந்ததுமே டைரக்டா மேட்டர் சொல்லாம எப்படி சொல்றாங்க பாருங்க, கிருபை பெற்றவளே. கற்பத்திலே இயேசு உற்பவித்திருக்கப்பட்டிருக்கபடினால அதை பார்க்கிற தூதன் கிருபையாய் வந்த இயேசுவை பெற்றவளே நீ வாழ்க வாழ்த்துறார். அவ்வளவுதான். ஜனங்களை கர்த்தர் சந்திக்கும் போதெல்லாம் வாழ்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சில நேரம் பாருங்க, தீர்க்கதரிசிகள் போய் சந்திக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வாழ்த்து சொல்லுவாங்க. அதுபோல பரலோக சிஸ்டம் பாருங்க, ஒரு மனுஷியை பார்க்கும் போது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறத பார்த்து தான் கொண்டு வந்த செய்தியோடு இணைத்து வாழ்த்து சொல்லி துவங்குகிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் மரியாளோடு மாத்திரம்தான் இருக்கிறாரா? கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நம்ம வாசித்தோம், இம்மானுவேல் என்ற அர்த்தம் தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசு மரியாளோடு மாத்திரம் அல்ல, இம்மானுவேல் என்ற பெயரோடு அவரை ஆராதிக்கிற உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். மிகைப்படுத்தி பேசி வசனங்களை திருடி வசனங்களுக்கு விரோதமாக காரியங்களை பிணைத்து
தவறாய் உபதேசித்து ஜனங்களை தவறாய் நடத்துவது பாவம். பாவம் என்ற சொல்லுக்கு நம்ம அப்படியே அலசி பார்க்க போனா கடைசியில மரணம், மரணத்திற்கு பிறகு பாதாளம். எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பகுதி மக்களுக்கு நாங்க அதை தான் திரும்ப திரும்ப அன்போடு தேவ தயவோடு இதை நாங்க அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால். நல்ல கவனிங்க. ரொம்ப பவர்ஃபுல் பர்சனா இருந்தா கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களா முடிவெடுத்து இதை செய்யறத ஒரு அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா தூதனை பார்த்து இவங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வாழ்த்துதான் சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்மா பயப்படுறாங்க. சரியா? அடுத்த வசனம். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே. பாருங்க, அவங்களை ஆறுதல் படுத்ததான் அவர் வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படுகிற மரியாளுக்கு ஆறுதல் கூறவோ, இப்படிப்பட்ட தூதனை சந்தித்ததுக்கு செய்தியை கேட்ட பிறகு கலங்கி நிற்கிற மரியாளை கொஞ்சம் பலப்படுத்தவோ, மரியாளை பார்த்து என்ன சொல்றாங்க? பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுதான் நம்ம பாக்கியவதின்னு சொல்றோம். நாங்களும் தான் பாக்கியவதின்னு சொல்றோம். ஆனா அவங்க வணக்கத்திற்குரியவங்க கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷி. பயம் வந்துச்சா? தூதனை பார்த்ததுமே பயம் வந்துச்சா? அவங்களுக்கு ஒரு கலக்கம் வந்துச்சா? கடவுளிடத்தில் எங்கு பயம், கடவுளிடத்தில் எங்கு கலக்கம்? அப்படி கலங்கி நிற்கிறவங்களை தான் அவர் தேற்றும்படி தம்மண்டே வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்னு ஆற்றுகிறார், தேற்றுகிறார், அரவணைக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் மனசுல இருந்து எடுத்து போட்டுடணும். அவங்களும் இந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது கேட்கும்போது சொல்லப்பட்டதை கண்ட போது அவங்க பயந்தாங்க. அப்ப தூதர் அவர் என்ன செய்யறாங்க? பலப்படுத்துறாங்க. அடுத்த வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிடுவாயாக. இத முதல்ல சொப்பனத்துல இந்த தூதன் யாருகிட்ட பேசினாரு? யோசேப்பு கிட்ட பேசுறாரு. இப்ப அன்னை மரியாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பெண்ணோடு நேரடியாக பேசுகிற தரிசனம். அவங்க கண்கள் காணும்படி தரிசனமாய் அங்கு பேசுகிறார். அடுத்தது, அவர் பெரியவராயிருப்பார். அவர் பெரியவராயிருப்பார். நல்ல கவனிங்க. அவர் உலகத்திலுள்ள ஜனங்களை பார்க்கிலும் பெரியவராயிருப்பார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாக்களை காட்டிலும் பெரியவராயிருப்பார். மரியாளே, உன்னை காட்டிலும் அவர் பெரியவராயிருப்பார். அல்லேலூயா. பெரியவர். ஆனா அவரை சுமக்கிற ஒரு கிருபை அவங்க பெற்றிருந்தாங்க. அது வரைக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்துல எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை அவங்க பெற்றிருந்தாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. நல்ல உச்சரிங்க. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அடுத்தது, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். நல்ல கவனிங்க. இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. அப்ப அவங்க மாம்ச சிந்தையில யோசிக்கிறாங்க, ஓ திருமணத்துக்கு பிறகு இப்படி ரட்சகர் பிறப்பாரோன்னு இவங்க அதை யோசிக்கும் போது, இன்னும் எனக்கு திருமணமே ஆகலையே அப்படின்னு சொல்லும் போது அவர் தெளிவா சொல்லுவார். வாசிக்கலாம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் சொல்லுங்க. உன்னதமானவருடைய பலம் நிழலிடும். எப்படி கிருபை பாருங்க, எப்படி இயேசு வருகிறார் பாருங்க. உன்னதமானவருடைய நிழல் மரியாள் மேலே நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதே. ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அப்படின்னா உலகத்திலே மற்றவர்கள் பிறக்கிற போல
மனித சித்தத்தின்படி மனித கலவையின்படி அவர் பிறக்காம தேவனுடைய பலத்தினால் நிழலிடப்பட்டு இந்த கன்னியின் வயிற்றில் என்ன செய்றார்? அவரு உற்பத்தியானார். தேவனுடைய குமாரன்னா அது ஒரு அவருடைய பிறப்பு ஒரு வித்தியாசம், அதுல ஒரு அற்புதம். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு அடையாளம். உலகத்துல யாராவது இப்படி பிறக்கிறாங்களா? அவரை தவிர அப்படி பிறந்தவர்கள் ஒருவரும் இல்லை. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அங்க யாரு பிறக்க போறா தெரியுமா? சொல்லுங்க, யார் பிறக்கிறா? யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவானுடைய பிறப்பு காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ண, வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தனுடைய கேட்க, இந்த ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கு ஞானஸ்தானத்தை அவர் அறிமுகப்படுத்த இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பிறக்கிறார். அதுவும் அவருக்கு அறிவிக்கப்படுது, மரியாளுக்கு அறிவிக்கப்படுது. அறிவிக்கப்பட்ட உடனே அடுத்தது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். வயதான சகரியாவுக்கோ வயதான எலிசபெத்துக்கோ, நல்ல கவனிக்கணும், காலம் கடந்த சகரியா ஒரு ஆசாரியர், தேவ ஆலயத்துல அவரு தேவனுக்கு தூபம் காட்டுகிற வேலையில் இருக்கிற ஒரு ஆசாரியர், பிரதான ஆசாரியனுக்கு கீழிருந்து பணிவிடை செய்கிற ஒரு ஆசாரியன். காலம் கடந்துருச்சு, வயசாயிருச்சு. சகரியா முதிர் வயதா இருக்கும்போது, எலிசபெத் முதிர் வயதா இருக்கும்போது இந்த சம்பவம் அவங்க வாழ்க்கையில நடக்குது. முதிர் வயதா இருந்த இரு தம்பதிகளுக்கு யாருக்கு இதுக்கு முதல்ல குழந்தை பிறந்தது? வயசானவங்க யாருங்க? சொல்லலாம் இல்ல, ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளை பிறந்தது. அதே காரியம் திரும்ப ரிப்பீட் ஆகி இங்க கர்த்தருக்கு வழிவகுக்கிறவன், கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுகிறவன் வயதான ஒரு தம்பதி இடத்துல பிறக்கிறாங்க. பிறக்கிற அந்த வார்த்தை அறிவித்ததுக்கு பிறகு 37 மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பாறைய நீரூற்றா மாற்ற முடியுமா? ஆமென். நம்மோடு இருக்கிற இம்மானுவேலால் மாற்ற முடியும். கனி கொடுக்காத ஒரு மரமா கனி கொடுக்கிற மரமாய் அதை அவரால் மாற்ற முடியும். ஒன்றுக்கும் உதவாதுன்னு உலகம் உங்களை தள்ளுதா? உதவுகிறவர்களால் கர்த்தரால் உங்களால் மாற்ற முடியும். எதுல நம்ம முடங்கி கிடக்கிறோம்? மனிதர்களால முடியாது. இந்த ஊழியத்தை கொடுத்த போது நான் சொன்ன இது என்னால முடியாது, ஆனா என்னை அழைத்தவர் சொன்னால் என்னால் முடியும், உன்னை நடத்த முடியும். வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை என்னால் திருப்தியாக்க முடியும். வாக்கு பண்ணிருக்கிறார் ஆண்டவர். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவரா? இன்று வரை இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வாக்கு பண்ணின தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதற்கு நானும் என் குடும்பமும் தேவ திருச்சபை சார்ந்த நீங்களும் சாட்சியாயிருக்கிறீர்கள். அப்ப இந்த விஷயத்துல நீங்க தெரிந்து கொள்ளணும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கணவன் மனைவியாய் முன்குறிக்கப்படும் அவங்க வாழ்க்கையை துவங்க முன்னே தேவனால் யார கர்ப்பவதி ஆக்க முடிஞ்சது? பரிசுத்த ஆவியினால் மரியாளை கற்பம் தரிக்க செய்ய முடிந்தது. தேவனால் கூடும். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை ஆசீர்வாதமாய் தந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப இயேசுவை நீங்க மனதார அவரை நோக்கி பார்க்கணும். விசுவாசத்துல உறுதியா நீங்க நிற்கணும். அவரால் எல்லாம் முடியும். ஆமென். இப்ப யோவான் 1ஆம் அதிகாரம், அதே சுவிசேஷ நூல் யோவானுக்கு வாங்க, அதனுடைய 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல ஒரு 14 வசனங்களை மாத்திர வாசித்து நம்ம இன்னைக்கு முடிக்க போகிறோம். வருகிற வாரத்துல அநேக விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த யோவான் இந்த புஸ்தகத்தை, சுவிசேஷ நற்செய்தியை அவர் எழுதும் போது அவர் வேறொரு கோணத்தில் அவர் எழுதுகிறார். அவர் வெளிப்பாடு பெற்றவராக அவர் எழுதுகிறார். இயேசு வருவதற்கு முன்பதாக எங்கிருந்தார்?
அவர் வந்து எப்படி இருக்கிறார், என்ன செய்ய போகிறார், எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. போதும். அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சு? அதனாலதான் போன வாரம் உங்கள்ட்ட எல்லாம் நான் கேட்டேன், உங்க வாக்குத்தத்தம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகலையா? உங்க வசனம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகலையா? நீங்க மனப்பாடம் பண்ண யார மனப்பாடம் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் யாருடையது உங்களுக்கு தெரியாதா? ஏன் கட்டாயப்படுத்துறோம் வேதத்தை வாசிங்கன்னு சொல்லி? ஏன் அதை மனப்பாடம் பண்ணி அறிக்கை செய்யுங்கன்னு சொல்லுகிறோம்? அவரை நீங்க விரும்புனீங்கன்னா அதை செய்வீங்க. அவரை நீங்க நேசித்து அதை செய்வீங்க. அவர் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்க செய்வீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது. வானமும் பூமியும் உண்டாவதற்கு முன்பதாகவே இயேசு வார்த்தையாக இருந்தார். பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக அவர் பரலோகத்தில் இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. கவனிச்சு பாருங்க, இயேசு தேவனோடு அவர் இருந்தவர். கற்பத்திலே வந்த கன்னி மரியாள் உற்பவித்த தேவன் அல்ல, உருவாக்கின தேவன் அல்லவர். இதை புரிந்து கொள்வதற்கு என்ன கடினம், இதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன கடினம். பழைய சடங்காச்சாரங்களை விட்டு விட்டு மனம் திரும்பும்படி இந்த பொன்மலைப்பட்டி நகராட்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இங்கு வாழுகிற ஜனங்களுக்கு நான் ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். தேவனோடு இருந்தவரை ஆராதிக்க வாங்க. பிதாவாகிய தேவனோடு இருந்தவரை ஆராதிக்க வாங்க. வார்த்தையாக பூமிக்கு வந்தவரை ஆராதிக்க தேவனிடத்தில் வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்தது? ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளில் என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருளானது அதை என்ன செய்யல? பாதாள வல்லமை ஜனங்களுக்குள் இருந்த போது அந்த இருளின் தன்மை, பாதாள வல்லமைக்கு மத்தியில இவர் வெளிச்சமாய் வருகிறார். யாரு? பழைய ஏற்பாட்டுல இவர் வெளிச்சமா இருள் இருந்த போது ஜனங்களுக்குள்ள அவர் வந்தார். அந்த ஜனங்கள் என்ன செய்யல? அறியல. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த மகன் யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும்படி சாட்சியாயானான. அடுத்தது, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். நல்லா கவனிங்க, அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு ரகசியம் பாருங்க. இப்படிதான் வேதத்தை வாசிக்கணும். அப்படியே கடகடன்னு நம்ம போயிட்டோம்னா ஒண்ணுமே புரியாது. உலகம் தோன்றப்பட்ட போது அவரால் உண்டாயிற்று, எல்லாமும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் உலகத்தில் இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உலகத்துல இருந்திருக்கிறார். இயேசு உலகத்துல இருந்திருக்கிறாரு. ஆனா உலகம் அவர் அறியல. அப்படின்னா காணப்படாதவரா தான் இருந்திருக்கிறார். இப்ப காணப்படுகிறபடி வரணும்னா அவர் என்ன செய்யணும்? மனுஷ அவதாரத்துல வரணும். அதுதான் அன்னைக்கு என்ன செய்தது? கன்னி மரியாளின் கற்பத்தில் நடைபெற்றது. இல்லையா சொல்லுங்க. வாசிக்க தொடர்ந்து. உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க.
பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அதாவது விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரமே கொடுக்கப்பட்டது. இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டா உங்க கையில என்ன வருது? நான் பிதாவுடைய பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிசாசு பார்த்து நீங்க சொல்லலாம், பிசாசே நீ எனக்கு விரோதமா ஒன்றும் செய்ய முடியாது, நான் இயேசுவின் மூலமாக பிதாவுக்கு பிள்ளையாயிருக்கிறேன். அப்ப பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் உலகத்துல கலந்துடக்கூடாது. வேர்பிரிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தான் தூஷணம் பேசுவான், உலகத்தான் துன்மார்க்கமாய் வாழுவான், உலகத்தான் சிற்றின்பங்கள் அடிமைப்பட்டிருப்பான், உலகத்தான் பொல்லாத காரியங்களை நிகழ்த்துவான், குறுக்கு வழியில பணம் சம்பாதிப்பான், ஆதாயம் பார்ப்பான். கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்ற அதிகாரம்னு சொன்னா அதற்கு ஏற்ற ஒரு அலங்காரம் இருக்கணும். சும்மா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பிரயோஜனமற்றது. நான் ரொம்ப காலமா சபைக்கு போறேன், பிரயோஜனமற்றது. தேவ சித்தத்தின்படி உங்களை அலங்கரிக்காம நீங்க பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கலன்னு சொன்னா சாத்தா உங்க நடுவுல வந்து என்ன கிரியை செய்தாலும் நீங்க அவனை எதிர்க்கவே முடியாது. உங்க ஜெபங்கள் பரலோகத்திற்கு போகாது. உங்களுடைய மனுக்கள் தள்ளுபடி ஆகி கொண்டே இருக்கும். காரணம் என்ன? இருள் உங்க எல்லையில் இருக்கும், வெளிச்சத்திற்கு இடமில்லாம இருக்கும். இருள் பேசும், இதோ என்னுடைய பாவத்துல பங்கு இருக்குது, இந்த ஆத்மாவுக்கு பங்கு இருக்கு, உங்க பரலோக நன்மை இதுக்கு தேவையில்லை பேசும். சாத்தான் இரவும் பகலும் நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன். பிதாவுக்கு பிள்ளைனா பரலோக அலங்காரம், பரிசுத்த அலங்காரம், பரலோக தேவன் விரும்புகிற வாழ்க்கை அமைப்பு. ஆமென் சொல்லுவோமே. அது முதல்ல வேர்பிரிக்கப்படும் போது கஷ்டமா தான் இருக்கும். அதை விட்டுட்டு வரும்போது கஷ்டமா தான் இருக்கும். நான் உலகத்துல பாவத்தை கூட விட்டுடுவேன். நான் கடைசியா ரொம்ப கஷ்டப்பட்டதுமா என் நண்பர்களை விட முடியும். பாவ பழக்கத்தெல்லாம் விட்டுடுறேன், ஆனா என் நண்பர்களை விட முடியும். அப்போ நம்ம முதல்ல வாசித்தோம் இல்ல, மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடாதது. எல்லாத்தையும் விட்டனே, பாவத்தை கூட விட்டுடுவேன், நண்பர்கள் எல்லாத்தையும் விட வச்சாரு. நண்பர்கள்லாம் யாருன்னு காண்பிச்சு கொடுத்தார். நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த நட்பு இதுவரைக்கும் போகும் எல்லாம் சொல்லி கொடுத்தார். எல்லாரையும் விட்டு விலகுகிற அனுபவத்தை அவரே எனக்கு கொடுத்தார். இன்றைக்கும் பார்ப்பேன், பேசுவேன், ஆனா பழைய கலவி அவர்களோடு இல்ல, வேர்பிரிக்கப்பட்டவனாய் நிற்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து 14 வரைக்கும். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க யாரால பிறந்திருக்கிறீங்க? ஆமா, இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க எந்த திருச்சபையில் இருந்தாலும் நீங்களா உங்க சித்தத்தின்படியோ பிதாக்களுடைய எண்ணங்களின்படியோ இந்த பூமிக்கு நீங்க வரல. நீங்க யாரால வந்திருக்கிறீங்க? தேவனாலே பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு விஷயங்கள் நம்மை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. அடுத்தது 14 கடைசியாக, அந்த வார்த்தை மாம்சமாகி. அந்த வார்த்தை நல்லா பாருங்க, அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தேவனோடு இருந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை இப்ப பூமிக்கு வராது, என்னவா மாறுது? மாம்சமாய் மாறுது. அப்படியே டர்ன் ஆகுது. அப்படியே அந்த வார்த்தை அப்படியே மாம்சமாக மாறி, அந்த மாம்சம் இப்ப யாருடைய கற்பத்தில் இருக்குது? மரியாளுடைய கற்பத்தில் இருந்துச்சு. இந்த ரகசியத்தை ஏன் போட்டு மூடி மறைத்து ஜனங்களை பித்து பிடிக்க வைக்கணும்னு கேட்கிறேன். இதுதானே உண்மை, இதுதானே நம்ம போதிக்கணும். யார மீன் பண்ணி யார மகிமைப்படுத்தி பேசணுமோ அவரை அப்படியே ஒரு மூலையில வச்சுட்டு, யாரை குறித்து பேசக்கூடாதோ, மனிதரை ஆராதனை நடத்தக்கூடாதோ, மனித வழிபாடு இருக்கக்கூடாதோ, இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இதெல்லாம் செய்து கடவுளை விட்டு தூரமா இருக்கிறாங்க. இத சொல்ல போனா சண்டைக்கு வர்றாங்க, இத சொல்ல போனா நம்மளை பகைக்கிறாங்க,
இந்த உண்மை கூட தெரியாம, வேதத்துல புதிய ஏற்பாட்டுல முதல் அதிகாரங்கள்ல இருக்கிற இந்த உண்மை கூட தெரியாம எப்படி பரலோக வாழ்க்கை அவர்கள் பெற முடியும்? இதை போதிக்கிறவர்கள் எப்படி பரலோக ராஜ்யத்தில் சேருவார்கள்? யோசிக்க வேண்டிய விஷயம் இது. முட்டி மோதுற விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு காரியத்தை புத்திக்கு எட்டுகிறவர்கள் எடுத்து சொல்லும் போது தயவாய் அதை என்ன செய்யணும்? அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நரகம்னா சுடும், நரகம்னா சுடும். அக்கினி இருக்கும், வேகாத அக்கினி, அவியாத அக்கினி, கொடிய விலங்குகள், கொடிய மிருகம், பிசாசு கூட்டம் எல்லாம் அங்க இருக்கும். ஒரு நிமிஷம் அங்க அமைதி இல்லை, ஒரு நிமிஷம் அங்க நிம்மதி இல்லை. ஒரு இமைப்பொழுது கண் திறந்து கண் மூடும் பல வேதனைகளை நீங்க அனுபவிக்கணும். அந்த பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்க வந்த ஒரே ஒரு இரட்சகர் கொடுக்கப்பட்ட அவர், அவருடைய நாமம் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த கன்னி மரியாளுடைய கற்பத்திலே அவர் வைக்கப்பட்டார். அவருக்கு பெயர் இம்மானுவேல். அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்று பூமியில் அழைக்கப்பட்டார். அவர் சிலுவை சுமந்து அவர் மரித்ததினாலதான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்டி மகிமை 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 மகிமை, இயேசு மகா ராஜாவுக்கு மகிமை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். பழைய ஏற்பாடு முழுவதும் யாரை ஜனங்கள் தேடினார்கள்? யெகோவா என்ற நாமத்தை. யெகோவா என்ற நாமத்திற்கு ஜனங்கள் அஞ்சினார்கள், நடுங்கினார்கள், பயந்தார்கள், பக்தி விருத்தியாய் காணப்பட்டார்கள். இதே தேவன் பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்காக பூமியில் பிறந்தார். இப்ப பிதாவினிடத்துல போய் சேரணும்னா இடையில ஒருத்தர் மத்தியஸ்தர் வரணும். அவருடைய பேர் என்னங்க? இயேசு கிறிஸ்து, இம்மானுவேல், தேவகுமாரன், இரட்சகர், மேசியா, எப்படி வேணாலும் சொல்லலாம். அவரால தான் நமக்கு மீட்பு, அவரால தான் பாவ மன்னிப்பு. அவர்தான் நமக்காக ரோமர் 8:34 படி, உரோமையர் 8:34 படி பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி ஓய்வு நாளுக்கு அவர் ஆண்டவராயிருக்கிறார். இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும், இதுதான் நீங்க புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். இதை விட்டுட்டு நம்ம வேறு எந்த விதமான ஆராதனைகளை செய்தாலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நீங்க மரணத்திற்கு பிறகு பரலோக வாழ்க்கையை பார்க்க முடியாது. உங்க இருதயம் கரைகிற வரைக்கும் இந்த காரியங்கள் இந்த பகுதியில நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா சொல்லுவோமே. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். மற்ற காரியங்களை வருகிற வாரத்துல நம்ம எல்லாவற்றையும் படித்து அறிந்து கொள்ள போகிறோம். அநேக விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா. இம்மானுவேலாய் வந்தவர், மேசியாவாய் வந்தவர், இரட்சகராக வந்தவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பேசப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, பேசின உம்முடைய வசனங்களுக்காக நன்றி. இம்மானுவேல், எங்களோடு தேவன் எங்களோடு இருக்கிறீர், தேவன் எம்மோடு இருக்கிறீர், சபையோடு இருக்கிறீர், ஜனங்களோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.